பொங்கலுக்கு வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கும் சூழலில் சென்னையில் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற பிரத்யேக கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் புரட்சிமிகு வசனங்கள், சிவாஜி கணேசனின் சீற்றமிகு நடிப்பு என தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத திரைப்படம் பராசக்தி. அதே பெயரில் தற்போது சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா முரளி, ஸ்ரீலீலா என அசத்தலான கூட்டணியில் பராசக்தி என்ற திரைப்படம் தயாராகியுள்ளது. இந்நிலையில் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற தலைப்பில் 1960 காலகட்டத்தையும் படத்தில் இடம்பெற்ற சில முக்கிய அம்சங்களை ரசிகர்கள் கண்முன்னே கொண்டு வரும் முயற்சியாக பிரத்யேக கண்காட்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. டென்ட் கொட்டா, ரயில் நிலையம், குடியிருப்புகள், வீட்டுபயோக பொருட்கள், காவல் நிலையம், திலகர் திடல், மொழிப்போர் தியாகிகளின் புகைப்படங்கள், படத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள டென்ட் கொட்டாவில் திரையிடப்பட்ட பராசக்தி படத்தின் 10 நிமிட ப்ரமோ காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. செட்டு மாதிரி தெரியல, ஒரிஜினல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்களாம் அந்த 90s அந்த டைம்லலாம் இல்லை. ஸோ அந்த காலத்தில் அந்த எதிர்ப்பு, ஸோ இந்த நல்லா ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைஃப்லலாம் நாங்கள் பிறக்கலை. அந்த பிறப்புக்கு இப்போ இவங்க கொடுத்த செட் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தது. ஸோ பார்த்தோம், நல்லா என்ஜாய்பிள் இருந்துச்சு. உள்ளே பார்த்தா நல்ல ஃபேமிலி க்ரௌட்ஸ் இருக்கிறாங்க, நல்ல க்ரௌட் இருந்தது இன்றைக்கும். கண்காட்சியின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்ற படக்குழுவினரும் கண்காட்சியை முழுமையாக கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் சுதா கொங்கரா 1960களில் நடைபெற்ற முக்கிய வரலாற்று நிகழ்வை கண்முன் கொண்டு வர 5 வருடங்களாக உழைத்துள்ளதாக தெரிவித்தார். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு, பணம், ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ள இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அக்கால பராசக்தி படத்தின் அருள் தற்போது தனக்கு கிடைத்துள்ளதாக நடிகர் சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சியுடன் கூறினார். இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிம்க்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில், ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கண்காட்சியை காண பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.